ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு பேப்பர் டெஸ்க் ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது திரும்ப இது அகைன் இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இது வந்து க்ளூ சிசர்ஸ் எதுவுமே தேவையில்லை, ஒரிகாமிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி இப்போ ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை அப்படியே இப்படி திருப்பி வச்சிடலாம். இப்போது இந்த சைடு வந்து க்ராஸாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக. இதை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுக்கு அந்த லைன் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்து இது அப்படியே இப்படி இந்த சென்டர் லைன் யூஸ் பண்ணி இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே இந்த சைடு திருப்பிக்கலாம். இப்போ இந்த சைடு மாதிரி இந்த பக்கமும் க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதையும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி. இப்போ நம்மளுக்கு இந்த சைடில் எப்படி பாக்கெட் மாதிரி தெரியுது இல்லையா? இப்போது இங்கே இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி நம்ம க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போது இங்கே இருக்க லைன், ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணதில் எல்லா லைன்ஸுமே நம்மளுக்கு தெரியும். அந்த லைன்ஸ் எல்லாம் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நம்ம நல்லா மடிச்சுக்க போகிறோம். இப்போ இங்கே இருக்க லைன் அதையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இதை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல வருது இல்லையா, அது இந்த மாதிரி க்ராஸாக மடியும். இந்த மாதிரி இதை மடிச்சுக்கோங்க. இப்போது இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும் பாக்கெட் மாதிரி, அதுக்குள்ளே எப்படி இன்செர்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். சேம் அதே மாதிரி இந்த சைடும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப 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 குயிக் அண்ட் ஈஸியான ஒரு ஆர்கனைசர் ரெடி. ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடி டேபிளில் டெஸ்கில் வச்சுக்கலாம். பென் பென்சில் போடுறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டாப்லர், வாஷி டேப், ஸோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கும் இது நல்லா யூஸ் ஆகும். உங்களுக்கு சேர்த்து வைக்கணுன்னா நீங்கள் இதோடைய ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். இல்லை க்ளூ போட வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் கிளிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரெண்டாக வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.